அதே மாதிரி எங்களுக்கு வேர்ல்டு காங்கிரஸ் பீஸ்ன்னு சொல்லிட்டு நடத்தணும். இந்த ஆடிட்டோரி கட்டின வருஷம் அதே மாதிரி 90, 80 கிடைக்கிறேன். அதில் எல்லா பிரிவுகளையும் கூப்பிட்டுருந்தான். சாமியோட அம்சம் எப்படின்னா, உலக சமாதானத்தை வந்து அங்கே ஐநா சபையிலுடைய ஒரு பொறுப்பாளர் வந்து இங்கே வாங்கிட்டாங்க. சச்சிதானந்த சாமிகள் வந்திருந்தாங்க, சக்கிவாசே வந்தாங்க, பிரம்மகுமாரி அமர்ந்து ஒரு சாதி வந்திருந்தாங்க, அக்னிவேஷ் சாமிகள் வந்திருந்தாங்க, மனோகர் ஜோஷி வந்திருந்தார். இப்படி அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய வந்து கலந்து அது ஒரு 2 நாள் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதில் சாமி வந்து பேசினாங்க. அதில் சாமியோட ஸ்பீச் நிறைய இருந்தது. கடவுளில் எத்தனை பேர் இருக்கோம், கடவுள் ஒன்றா பலவானுக்கு வந்து எல்லாம் கேள்வி எழுப்புனாங்க. அதுக்கு சச்சிதானந்த சாமி நல்லா பதில் சொன்னார். கடவுள் ஒன்றுங்கிறது உறுதியாகி போச்சு, 2 இருந்ததுன்னா இப்போ நம்மளுக்கு எல்லாம் கேன்வாஸ்க்கு வந்திருப்பாங்க அப்படி சொல்லி அவர் பதில் சொல்லி நல்லா தந்தார். நல்ல ஒவ்வொருத்தரும் அன்றைக்கி அருமையாக பேசினாங்க. அது ஒரு நம்ம அமைப்பில் உலக சமுதாய சேவை சார்ந்த வரலாறில் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய நிகழ்ச்சி. எல்லா நாட்டு கொடி இதில் இங்கே பறக்கிற மாதிரி வச்சு அதில் வானவராயர் பேசும்போது, இங்கே எங்கேயோ கிராமத்தில் வந்து இந்த பயிற்சி நடத்திட்டுருக்குறீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பொள்ளாச்சி ஒரு அவுட்டரில் இருக்குது, அதை விட அவுட்டரில் இங்கே மலைப்பிரதேசத்தில் இருக்கிறீங்க. இது வந்து உலகம் போகிற இங்கே வர்ற இடமா இருக்கும். உலகம் இங்கே வரும் வழியே நீங்கள் உலகத்தை தேடி போக வேண்டியதில்லை, உலகமே உங்களை தேடி வருங்கிற மாதிரி ஒரு வாழ்த்துறை பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சி எங்கள் அமைப்பில் மறக்க முடியாத நிகழ்ச்சி. அவ்வளோ சிறப்பாக நடந்தது. எந்த நிகழ்ச்சி நடத்தாலும் ஆலியாரில் அது வந்து குருவரில் மகரிஷி இருக்கனால எங்களுக்கு எந்த சின்ன ஒரு இடைஞ்சலும் கூட நிகழ்ச்சி நடத்தி வந்ததில்லை இது வரைக்கும் எங்களுக்கு தெரியும். ஆனால் சின்னச்சாமின்னா மற்றவங்கள கவுண்ட் செய்கிறோம்னா கூட ஒரு நிகழ்ச்சி எங்கேயாவது பண்ணி ஒரு தோய்வு ஏற்பட்டு போச்சு, ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டு போச்சு, இந்த இடைஞ்சல் ஆச்சுங்கிற நிலையே இல்லை. அவருடைய வாழ்க்கை அரசாங்கத்தினுடைய ஒரு பூங்கா, அந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் ஒரு பாலடைந்த ஒரு கட்டிடம். அந்த தெருவிலேயே அவ்வளவாக மாலை நேரத்தில் யாரும் நடமாட மாட்டாங்க. ஏன்னா அந்த பார்க்குங்களும் ஒரு கிரவுண்டு மாதிரி முட்புதர்கள் அடைஞ்ச ஒரு செடிகள் நிறைந்த இடமா இருக்கும். அதுக்குள்ளார ஒரு போதை பழக்கங்களுக்கு உள்ளானவங்க, சமூக தீவிரவாத கொடுமைகள் செய்கிறவங்க, இப்படியெல்லாம் அடிக்கடி சந்தித்து கொண்டு மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டிடத்தை கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் இந்த இடத்த கொடுத்து, நீ நடத்துகிறதுனா இந்த இடத்துல நடத்திக்கங்க